ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நாங்கள் இன்றைக்கி ரெட் வெல்வெட் ட்ரீம் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி ட்ரீம் கேக் நாங்கள் ரெட் வெல்வெட்டில் தான் செய்கிறோம். ரெட் வெல்வெட் ஸ்பஞ்ச் எப்படி செய்கிறேன்னு நான் ஆல்ரெடி என் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். போய்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி 3 லேயர்ஸ் கேக் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இதே மாதிரி சின்ன ட்ரீம் கேக் கப் தான் யூஸ் பண்ணுறேன். இது 35 rupees. கேக் மெட்டீரியல் ஷாப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் கொண்டாடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் இதே மாதிரி எங்களோட ஸ்பஞ்ச் கட் பண்ணிக்கொண்டு ஃபில் பண்ணிக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பேஸில் சுகர் சிரப் இல்லாட்டி மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மில்க் மேட் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி ஆட் பண்ணுறேன். என்னென்னா அப்போ தான் கொஞ்சம் நல்ல மில்கியாக இருக்கும். நான் இன்றைக்கி சுகர் சிரப் அப்ளை பண்ணல. அண்ட் நெக்ஸ்ட் விப்பிங் க்ரீம் போட்டு இதை மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் பர்ஃபெக்டாக விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணுறேன்னு நான் அதுக்கு தனி வீடியோ உண்டு கொண்டாடுறேன். இப்படி போட்டு நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு போகிறோம் இதை நல்லா செட் பண்ண வைங்க. ஃப்ரீசரில் ஒரு 5 minutes இல்லாட்டி ஒரு 7-8 minutes மாதிரி அது நல்லா செட் ஆகினதுக்கு போகிறோம். மேலே இன்னொரு லேயர் இப்படி ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் லேயருக்கு ஒயிட் சாக்லேட் டபுள் பாயில் பண்ணி தான் நான் இதை சேர்த்துக்கொள்கிறேன். லாஸ்ட் லேயரை இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நல்லா ஃபில் பண்ணதுக்கு பிறகு இது ஒரு 10 minutes ஃப்ரீசரில் நல்லா செட் பண்ண விடுங்க. இது செட் ஆகினதுக்கு பிறகு எங்களோட ரெட் வெல்வெட் கேக் இது மாதிரி பிளெண்டரில் போட்டு நல்லா க்ரம்ஸ் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறம் இந்த கேக் க்ரம்ஸ் எல்லாத்தையுமே ட்ரீம் கேக்குக்கு மேலேயால் இதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் எங்களோட ட்ரீம் கேக் ரெடி. இதே மாதிரி ஹோமில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ.